வாசல் வந்து போகாதா நம் வீட்டிலே அட இதுவே போதாதா உயிரின் உயிரே எனது கதிரே எனது விழியில் உயிரின் உயிரே எனது மொழியே எனது வாழ்வின் வினாக்கள் நீயே உயிரே 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 ஏய் நீங்கள் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். எங்கே போறீங்க? இது என்ன பேக்? ஏன் நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கோம்? கீழே மேலே தேடிட்டு இருக்காது, வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். யார் நீ? உனக்கு என்ன வேணும்? போலீஸ் கூப்பிடுவேன். இந்தா கூப்பிடு. ஏன் நானே கூப்பிட்றேன். என் கூட இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃப் இருக்குல்ல, போலீஸ்கிட்ட காட்டுவோம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்ன ஃபோட்டோ? எனக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம ஒன்றா சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ மறந்துட்டியா? இந்த ஃபோட்டோக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. Do you know what I do for a living? I'm a CNB officer. உன்ன மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். You wouldn't want to know what happens to them. இங்கே பேசலாமா இல்லை ஸ்டேஷனில் பேசலாமா? உண்மையை சொல்லு. ஒரு ஆள் என் இப்படி செய்ய சொன்னான். யார்? யாருன்னு எனக்கு தெரியாது.
ஆனால் அவனுக்கு பிரியா பிடிச்சிருக்கு. உங்களை 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக இப்படி செய்ய சொன்னான். உயிரே அஸ்வின், மணி 6 ஆக போகுது. போய் கிளம்புறியா? உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். 7 மணிக்கு அங்க இருக்கணும். இன்னும் உட்காந்துட்டு இருக்க. போய் கிளம்பு அஸ்வின். யா பிரியா, ஐ நீட் டு ஆஸ்க் யூ சம்திங். என்ன? நீ ஏற்கனவே சொல்லியிருக்க, பட் எனக்கு முன்னாடி யூ ஹேட் 3 பாய் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? ஆமா. ஏன் திடீர்னு இதை பத்தி? இல்லை, சும்மா கேட்டேன். The first one was in secondary school, right? ஆமா. செக்ஃபா படிக்கும்போது கிஷோன்னு ஒருத்தர். ஓலால்ஸ் போகும்போது பிரிஞ்சிட்டோம். ஏன்? 2 பேரோட கேரக்டர்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒத்து போல பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜேசி படிக்கும்போது மூர்த்தின்னு ஒருத்தன். நான் படிச்சிருக்கும் போது அவன் என்எஸ்ல இருந்தான். வாரத்தில் ஒரு நாள் தான் மீட் பண்ணுவோம். அப்படி 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். நீ கேட்குறதுக்கு முன்னால் என்னோட அடுத்த ரிலேஷன்ஷிப்பை நான் சொல்லிடுறேன். ஏய், நான் ஒன்றும் அந்த அர்த்தத்தில் கேட்கல. அதான் கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்ல. யூனி செகண்டே படிக்கும்போது அசோக்னு ஒருத்தர். அவன் என்னையும் இன்னொரு பொண்ணையும் 2 டைம் பண்ணிக்கிட்டு இருந்தான். கண்டுபிடிச்சிட்டேன். பிரேக்கப் பண்ணிட்டோம். ஸோ டெக்னிக்கலி நீ என்னை மீட் பண்ணது 27. ஸோ 5 வருஷமாக சிங்கிளாக இருந்தியா? ஆமாம். அந்த யூனியில் நடந்த ஹார்ட் பிரேக் அப்புறம் நான் அடுத்து டேட் பண்ணுறவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை மீட் பண்ணேன். என்னோட ட்ரீம் காய், நல்லவன். உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி, டைம் ஆகுது. 7 மணிக்கு அங்கே இருக்கணும்ல? ஓகே. ப்ளீஸ் கோ கெட் ரெடி. ஓகே. இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு ரகு. ஆரம்பத்தில் வந்து எல்லாமே நம்மளோட கண்ட்ரோலில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ போக போக கண்ட்ரோல் மெதுவாக லூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உனக்கு தோணியிருக்கா நாம் எடுக்கிற ரிஸ்க்குக்கும் நம்மளுக்கு கிடைக்கிற பணத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்னு? என்ன சொல்ல வர? இல்லை, ரிஸ்க்கு வந்து 2 மடங்காக இருக்குது. ஆனால் கிடைக்கிற அமௌண்ட்டும் அதே லெவலில் தான் இருக்குது. இதை நம்ம இப்படி செய்யக்கூடாது. ஓகே, let me just be frank. ஓகே, இதை பற்றி நான் பல வாட்டி யோசிச்சு பார்த்துருக்கேன். இனிமேல் இந்த தொழில் வேணாம், விட்டுடலாம். ஐ மீன், பணம்னா கடிச்ச வரைக்கும் போதும். இது டூ ரிஸ்கிடா. ஏய், என்ன சொல்கிறேன்? நீ சொன்னதான் நானும் சொல்கிறேன். விட்டுலாம், வேணாம். நான் தொழிலை விட சொல்லல, கியரை மாற்றுவோம். 5 மடங்கு பணம் எப்படி சம்பாதிக்கிறேன்னு நம்ம யோசிப்போம். 5 மடங்கு? உனக்கு நான் பைத்தியமா? ஆ, சரி ஃபைன். அப்படியே செஞ்சாலும், நீ சொன்ன ஐடியா செஞ்சாலும் முதல் காரியத்தில் அவ்வளோ பணம் பார்க்க முடியுமா? 5 மடங்கு பார்க்க முடியும். யூ நோ வாட் ஐ மீன் ரைட்? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பாரு. அப்படி பணம் பார்க்க முடியாட்டி உன்னோட பாஸ்
அதான் நம்ம பாஸ், அவன் பணக்காரன் இருக்க மாட்டான். பாரு, பணம் இருந்தால் தான் மதிப்பு. ஓகே? ஏய், இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குடா. ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசி. பணம் வரோம், இதை நம்ம வேற விதமாக செய்கிறோம். இன்னைக்கு நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணதுக்கு வேற ஒரு நாள் நீ வந்து நன்றி சொல்வ. கட்டாம சொல்லுவ. உயிரே உயிரே தேங்க்ஸ். ஃபுல்லாகிடுச்சு. சாப்பிட்றீங்களாம்மா? வேண்டாம்மா. அப்பா பற்றி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இப்போ என்ன? நான் சொல்கிறேன், கேட்பீங்களா? பேசாமல் அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிடுங்க. என்ன வச்சுக்கணும்னு தெரியும். இந்த வயசு டிவோர்ஸ் பண்ணி என்ன இருக்குது? மற்றவங்களாம் என்ன பேசுவாங்க அப்படின்னு தானே. இதில் தப்பு ஒன்றும் இல்லைம்மா. ஆனால் இத்தனை வருஷமா உங்களை அப்ரிஷியேட் பண்ணது ஆளு கூட இருந்தீங்க பாருங்கள், அதுதான் தப்பு. கீர்த்தி, இதை பற்றி இப்போ பேச வேண்டாம். இப்படியே பேசாமல் இருந்து தான் இப்போ அப்பா அவ முக்கியம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. பேசல நீ நினைக்கிறியா? உனக்கு தெரியாது, இத்தனை வருஷமாக இதை பற்றி பேசி கேள்வி கேட்டு சண்டை போட்டு என்னாச்சு? ஏதா பதில் வந்துச்சா? இல்லைல்ல. இனிமே நான் பேசினாலும் அப்படி தான் இருக்க போகுது. இப்போ மட்டும் என்ன சந்தோஷமாக இருக்கீங்களா? என்ன நடந்தாலும் நாங்கள் 3 பேரும் இருக்கோம். சப்போர்ட்டிவாக இருக்குங்க. இதுக்கப்புறமாச்சும் நிம்மதியாக இருங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுத்தோன்னு நிம்மதியாக இருங்க. தைரியமாக ஒரு முடிவு எடுங்கம்மா. ஆரம்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக தானே இருந்தோம். ஆனால் எப்போ அவங்க நம்ம வாழ்க்கையில் வந்தாங்களோ எல்லாமே மாறிடுச்சு. ஏன் நீங்கள் எப்படி மாறினீங்க? அது மட்டும் இல்லைக்கா, அவர் பரேட் ஸ்கொயர் நடந்தாலே போதும், எல்லாரும் அமைதியாகிடுவாங்க. ஈவன் சம் ஆஃபீஸர்ஸ். அவ்வளோ மரியாதையா? மரியாதையும் கொஞ்சம் பயமும் சேர்த்து. ஏன்னா அவர் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரில். சரி, தொடர்ந்து பேசாமல் நம்ம சாப்பிட விடுங்க. நீ சொல்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா சார் வீட்லேயும் அப்படி தான். என்ன முறைக்கிறீங்க? சொன்னது உண்மை தானே? சாப்பிட்றா. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுக்கா, கேமில் வந்து இஸ் வெரி ஃபேர். ஆஃபீஸர்ஸ், சார்ஜன்ஸ் எல்லாரையும் சேமாக தான் ட்ரீட் பண்ணுவார். ஈவன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட எல்லாருக்கும் அதே நியாயம் தான். ஸோ இதுதான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச நல்ல குவாலிட்டி. ஏன் பேச மாட்டேன்? ஏன்னா அப்பப்போ இவனே வேட்டை வாங்கியிருக்கானே எல்லாருக்கும் முன்னால், அதனால தான் பேசுகிறேன் அவ்வளோ பேச்சு.
ஏன் சார் தப்பு பண்ணேன், ஸோ ஐ டிசர்வ் இட். ஓயா அது சரி, தப்பு பண்ணி ஒன்று டீச்சர். நான் சொன்னேன்லங்கா, அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து ஆர்மி கேட்டுக்கு வெளியே தான் ஆரம்பிக்கும். அப்படியெல்லாம் இல்லை, கேம் முழுக்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் என்ன டியூட்டின்னு வந்துச்சுன்னா ஐ எம் வெரி டிஃப்ரெண்ட். பட் இருந்தாலும் as a சீனியர் ஆஃபீஸர் என் டியூட்டியை நான் செய்யணும். எனக்குள்ள ஒரு செக்ஷனில் 4 செக்ஷன் இருக்குது. ஸோ எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் கவனிக்கணும். அதுவும் இவன் விஷயத்தில் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் என்ன சொல்லுவானுங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் தலையில் தூக்கி வச்சு ஆடுறான்னு பாருங்க. எதுக்கு இந்த பயாஸ்னஸ்? அதான் மற்றவனுக்கு 100% விழுந்துச்சுன்னா அவனுக்கு 200% விழுவோம். இல்லை இல்லை, இவர் விஷயத்தில் நீங்கள் 2 மடங்கு கூட ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். ஏற்கனவே தலையில் 2 சொல்லி இருக்கு. ஓ அது வேறையா? காட்டவே இல்லை. ஃபோன் வந்துடுறேன். சாப்பிட்ற நேரத்தில் என்னடா ஃபோனு? ஹலோ. இல்லை சாரி, இல்லை நான் உங்களை ஏமாற்ற பார்க்கலண்ணே. ஐம் சாரி. இல்லை, இன்னும் 3 நாளில் தந்துடுறேன். ஐ ப்ராமிஸ். தேங்க்யூ. சாரி. ஹலோ. சார் என்ன சார், வெளியே வாங்க சார், சாப்பிடுவோம். ஃபோனில் யார்? ஃப்ரெண்ட் சார், வாங்க. ஃப்ரெண்டை வெளியே வந்து பேசுறியா? இப்போ நான் ஃபோன் அடிக்கும்போது வெளியே வந்துருச்சு. இப்போ இல்லை சார். எங்கே பாருங்க, உண்மையை சொல்லு. பொய் சொல்லாத, உன் மூஞ்சி காட்டி கொடுக்குது. உனக்கு பொய் சொல்ல தெரியாது. எந்த அளவுக்கு உனக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றா தெரியும். அண்ணன் தம்பியில் பழகிட்டு இருக்கோம். உண்மையை சொல்லு. ஃபோனில் யார்? மணி. யார் அந்த மணி? ஆ மணி லெண்டர் சார், லோன் ஷாப். மணி லெண்டர்? டேய், லோன் ஷாப்லாம் கடை வாங்கிக்கிட்டியாடா நீ? டேய், நீ ராங் பர்சனாலிட்டா. வெளியே தெரிஞ்சுன்னா உன் வேலையை போயிடும். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? லோன் ஷாப்பில் ஏது கடை வாங்கினேன்? ஆ அந்த அளவுக்கு உனக்கு என்ன செலவு? ஆமி சம்பளம் பத்திலையா உனக்கு? இல்லை சார், சம்டைம்ஸ் ஃபுட்பால் பெட் சார். டேய், எங்கேந்திர உனக்கு இந்த பழக்கம் வந்துச்சு? ஆ ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா, உன்ன மாதிரி ஒரு டிசிப்ளின் மேன் இருக்க மாட்டான்னு. பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ டிசப்பாயிண்டட் வித் யூ. என்ன செய்யப்படுற? சரி, எவ்வளவு சொல்லு? எவ்வளவு? 2000 3000 கட்டுவோம், பிரச்சனை இல்லை. 5000 வழி தானே? இல்லை முதல்ல முடிச்சுட்டா உனக்கு போய் சொல்லுவேன் சார். 50,000 சார். கட். டேய், 50,000 வட்டியை கட்டி செத்து போயிடுவாடா நீ. வாழ்க்கையை போயிடுவாடா 50,000 கடன். டேய் வீரா, என்னடா பண்ற? எனக்கு தெரியுமா? சார் அது தெரியாது சார். ப்ளீஸ் சார்ட்ட சொல்லிடாதீங்க. சொன்னால் அவங்க முடிக்க முடியாது. ப்ளீஸ். சரி